இந்த சொல்லக்கூடிய வசனங்களை நீங்க கவனமா கவனிங்க. எப்படி கவனிக்கணும்? ஏன்னா 28வது பாகத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டது. இன்று அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்பீர்களானால். ஆமா, அவருடைய சத்தத்தை நீ கவனமா கேட்டேன்னா 14 ஆசீர்வாதம் உனக்கு வருமா? எத்தனை ஆசீர்வாதம்? அதுல 1லிருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் ஆசீர்வாதத்தின் வசனங்கள். அதனால நீ அவர் வசனத்தை கேட்கும்போது மட்டும் கவனமா கேட்கணும். ஆமா, அப்போ உனக்கு பிளஸ்ஸிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு இந்த நாள்ல ஆண்டவர் ஜென்ரலா எல்லாருக்குமே, ஆமா, சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கவுன்சில், ஆலோசனை, அதை இன்றைக்கு இந்த வேதத்தின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இங்க கிதியோன் என்கின்ற ஒரு மனிதனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்ப தூதன் வந்து இந்த கிதியோன்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, உன் கூட ஆண்டவர் இருக்கிறார், God is with you, இப்படிங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டது. சரி, இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்குன்னா, and the angel of the Lord appeared to him and said to him, the Lord is with you. கடவுளும் கூட இருக்கிறார்ப்பா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவனை பார்த்து பராக்கிரமசாலியே, you mighty man of valor, mighty man, பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலினா அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று வந்து அஞ்சாதவன், ரெண்டாவது வீரமுள்ளவன், மூன்றாவது தைரியசாலி, நாலாவது சாமர்த்தியசாலி. மேன் ஆஃப் வேலர், மேன் ஆஃப் வாரியர், மேன் ஆஃப் கரேஜ், மேன் ஆஃப் ஃபியர்லெஸ், மேன் ஆஃப் ஸ்கில். லாஸ்டா மேன் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி, அதாவது முடியாததை முடிப்பவன், நடத்தி காட்ட முடியாததை நடத்தி காட்டக்கூடியவன். அதாவது இம்பாசிபிள் டு அச்சீவ், இது இந்த காரியத்தை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இட் இஸ் பாசிபிள் டு அச்சீவ், அதை முடிக்க முடியும். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தான் பராக்கிரமசாலி, a mighty man. இங்க கிதியோனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார். ஆனா கிதியோனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு பயந்தாங்கொள்ளி, அவன் ஒரு புலம்பல் மனிதன், அவன் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவன், எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து 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 வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன். அவனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வருது, பராக்கிரமசாலியே. என்ன வார்த்தை? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பராக்கிரமசாலியே. கடைசி வரைக்கும் சொல்றாங்க பராக்கிரமசாலி. அதாவது இந்த கிதியோனை குறித்து ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாருன்னா, அவன் பராக்கிரமசாலி கிடையாது. ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலியே. இப்ப பராக்கிரமசாலி இல்லாத அவன், வீரம் இல்லாத அவன், பயமுள்ள அவன், தைரியம் இல்லாத அவன், சாமர்த்தியம் இல்லாத அவன், எதையும் முடிக்க முடியாமல் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய அவன், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலி. ஏன் அவனை பராக்கிரமசாலின்னு சொல்றாருன்னா, எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வராரோ அப்போ அவன் பராக்கிரமசாலியா மாறுறான். ஹல்லேலூயா. அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீஸ் நார்மல் பர்சன் தான். அவன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான்.
ஆனா எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வராரோ அப்போ அவனுடைய அந்த பலன், அவனுடைய குணம், அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய பழக்கம் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் மாறாது. இங்க இந்த 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க ஒரு விட்னஸ், அங்க ஒரு 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 விஷயம், அங்க தரிசனம் அவனுக்கு வருது. 12ல அங்க தரிசனத்தை சொல்லி அங்க சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தாச்சுன்னா கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லலாம், ஆனா இங்க முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பொதுவாக மனுஷன் சொல்லுவாங்க, ஐயா கவலைப்படாதீங்கய்யா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரியா, அது ஓகே. ஆனா கர்த்தருடைய தூதனை சொல்றான் அப்படின்னா அது வேற லெவல். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? பிரபு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, டக்குன்னு திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது, ஒரு ஒளி தெரியுது, ஒளியின் வஸ்திரம் தெரியுது, அப்படி கண்ணு கூசுது, ஆளே இல்லை, ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, ஹலோ மிஸ்டர் பிரபு. அவன் ஒன்றுமே புரியல, அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறாப்புல. அப்போ அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதை விட சந்தோஷம் வாழ்க்கையில் வேற எதுனா உண்டா? கிடையாது. இதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு தெரியல. ஆமா, இதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அதான் உண்மை. ஏன்னா தரிசனமாகி கிதியோன் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு இருக்கிறான். 1008 பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, குடும்பத்து பிரச்சனை, நிலத்தில் பயிர் வச்சிருக்கிற அதை வந்து அடிச்சுட்டு போறானுங்க. 7 வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்க அந்த கிராமத்துல. இவன் இருக்கிற பட்டணத்துல வந்து மீதியானியர் ஒரு கூட்டம் வருது, வந்து மொத்த பேரையும் அடிச்சுட்டு நெல் மூட்டை அந்த மூட்டை எல்லா மூட்டையும் எடுத்துட்டு போயிடுறானுங்க, பயிரை கொளுத்தி விட்டுறானுங்க, எல்லாத்தையும் சேதப்படுத்துறாங்க, எல்லாரையும் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அப்படிப்பட்ட மகா கஷ்டத்துல வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா இவங்க எல்லாருமே ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை விட்டு தூரமா இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இருக்கிறாங்க. அடி இடி மாதிரி விழுது. அடி எப்படி விழுது? இடி மாதிரி விழுது. பாருங்க, அந்த 6வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 4வது வசனத்துல அந்த மீதியானியர் இஸ்ரவேலுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். உன் வீட்டில் இருக்கிற ஆடு, உன் வீட்டில் இருக்கிற மாடு, உன் வீட்டில் இருக்கிற மற்ற ஆஸ்திகள் பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போயிடுவாங்க. நீ சம்பாதிச்சு வச்சது எல்லாத்தையும் அடிச்சு போயிடுவாங்க. கொள்ளை கூட்டம், மீதியானியர் கூட்டம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது என்ன, இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஆண்டவர் கொடுத்த பூமியில தான் இவங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எகிப்திலிருந்து பரிசுத்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரா? கொண்டு வரலையா? நிஜமாவா? கொண்டு வந்தார் இல்லையா? எங்க கூட்டிட்டு போனாரு? கானான் கூட்டிட்டு போனார். கரெக்டா சொல்லிட்டாரு. கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனார். உண்மையா பொய்யா? கூட்டிட்டு போயிட்டார் இல்லையா? ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனது யாரு? கர்த்தர். யாரை வச்சு கூட்டிட்டு போனாரு? யோசுவா வச்சு கூட்டிட்டு போனாரு. யாரை வச்சு கூட்டிட்டு போனாரு? ஆமா. மோசே கூட டிராவல் பண்ணாரு. ஆனா கானானுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணாரு? யோசுவா யூஸ் பண்ணாரு. இப்போ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 12 கோத்திரங்கள், 12 கோத்திர பிதாக்கள், அதுல 2.5 கோத்திரம் வந்து யோர்தான் அந்த ஆற்றுக்கு இந்த பக்கத்துல அவங்களுக்கு இடத்தை கொடுத்து ஆண்டவர் செட்டில் பண்ணியாச்சு. மீதி 9.5 கோத்திரத்தை யோர்தானுக்கு அந்த புறம், அதான் ஃபுல்லா அந்த கானான் சரௌண்டிங்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஜெருசலேம்ல இருந்து எல்லாமே. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் பீப்புள்ஸை குடியமர்த்துகிறார், யோசுவா குடியமர்த்துகிறார். அப்போ தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாலும் தேவனை விட்டு தூரமா போனதுனால அங்க இந்த ஜனங்களை மீதியானியர் வந்து அட்டாக் பண்றாங்க. ஒரு பக்கம் பெலிஸ்தர் அட்டாக் பண்றாங்க, இன்னொரு பக்கம் மீதியானியர் அட்டாக் பண்றாங்க. பெலிஸ்தர்னா யாரு?
பாலஸ்தீனர். மீதியானியர்னா யாரு? மீதியானியர்னா யாரு? அரபியர்கள். அல்லேலூயா. அட்டாக் பண்றாங்க, சமாளிக்க முடியல. எந்த இடம்? அங்க ஒரு பெயர் போட்டுருப்பாருங்க 4வது வசனத்தில். அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும். எது வரைக்கும்? காசா தெரியுமா எல்லாருக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பிரதர் காசா? தெரியாது, எனக்கு விசா தான் தெரியும், காசாலாம் தெரியாது. 1.5 வருஷமா யுத்தம் நடந்துட்டு இருக்குதா? காசா தெரியுமா தெரியாதா? அந்த காசா பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சது? அப்ப ஆரம்பிச்சது. சுதந்திரத்தை கொடுக்கும் போது ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த காசா வரைக்கும் துரத்துறாங்க. காசா அதாவது பார்டர் வரைக்கும் அவங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க இஸ்ரேல் ஜனங்களை. இப்போ இப்படிப்பட்ட பாடுகள்ல இருக்கும்போது தான் அந்த கிதியோன் என்ன பண்றான்? தன்னுடைய நிலத்துல விளைஞ்ச அந்த கோதுமை, வார்கோதுமை, மற்ற ஐட்டங்கள்லாம் பத்திரப்படுத்தலாம், அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பயந்து 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 எல்லா காரியங்களும் அந்த குடும்பங்கள், அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த பயந்தாங்குழியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே. தயவுசு நான் உங்களை பயந்தாங்குழின்னு சொல்லவே இல்லை, நீங்கள்லாம் உண்மையிலே தைரியசாலி. ஆனா இங்க கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலியே சொல்லி அங்க ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லப்படுது, கர்த்தர் உன்னுடனே. ஆமாங்க, கர்த்தர், the Lord is with you. You are the mighty man of valor. நீ ஒரு பராக்கிரமசாலி. இப்போ கிதியோன் ரிப்பீட் பண்றான் ஆண்டவர்கிட்ட. அந்த தூதன்கிட்ட அவன் வந்து பஞ்சாயத்து கேட்கறான். என்ன பஞ்சாயத்து? 13வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. இங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இப்ப வந்து தூதன்ட்டே புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என்ன புலம்? எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம்? எங்க குடும்பத்துல மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இத்தனை வருஷமா பாடுகள் வாய மாட்டேங்குது? Why all this happened to us? அடுத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் அப்படின்லாம் பைபிள்ல போட்டிருக்குது. நிறைய அற்புதங்களை அவர் செய்கிறாரே. இங்க கிதியோன் அதான் சொல்றான், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? Where are all these miracles which our fathers to us? எங்களுக்கு சொன்னாங்களே, இயேசு நல்லவர், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவர், அவர் தண்ணீரை இரத்தமாக மாற்றினவர், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்களே. எகிப்து தேசத்துல இப்படியெல்லாம் அற்புதத்தை செஞ்சு எங்களை காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு எங்க முற்பிதாக்கள் சொன்னார்களே, அந்த அற்புதங்கள்லாம் எங்க போச்சு? கர்த்தர் எங்களை கைவிட்டு சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தாரே. The Lord has forsaken us. ஆமா, நாங்கள் மறக்கப்பட்டிருக்கிறோமே. இன்றைக்கு நாங்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோமே. ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம்? ஏன் எங்க வாழ்க்கையில் இத்தனை பாடுகள்? ஏன் நாங்க மட்டும் இப்படி வேதனைப்பட்டு இருக்கணும்? இத கிதியோன் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ரிப்பீட் பண்றாங்க, கர்த்தருடைய தூதன்ட்ட. கர்த்தருக்கு பிரியமானவர். இப்ப பரிசுத்த தேவன் மறுபடியும் அவங்ககிட்ட அந்த சொன்ன அவங்ககிட்ட 14வது வசனத்துல அவர் மறுபடியும் பேசுறார். கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அடுத்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போப்பா. முதல்ல நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படிங்கிறார். உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
அதனால நீ தைரியமா போ, ஏன்னா உன்னை நான் தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் சபையில ஒரு சில காரியங்கள், ஒரு சில வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது ஒரு சில காரியங்களை செய்ய சொல்லுவேன். அவங்க செய்ய மாட்டாங்க, அதுக்கு மாற்று வழி ஏதாவது செய்வாங்க. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சு அதுக்கு உள்டாவா ஏதாச்சும் பண்ணுவாங்க. நான் சொல்றத செய்யறது இல்லை. எங்க கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படிங்கிறாரு. நான் உன்னை அனுப்புறப்ப நீ போ அப்படிங்கிறார். இது அவருடைய இரண்டாவது பாயிண்டா இருக்குது. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் தோத்துட்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இங்க 14வது வசனத்துல அவர் சொல்றாரு நான் உன்னை அனுப்புறேன்ப்பா அப்படிங்கிறார். முதல்ல சொன்னாரு உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. ரெண்டாவது சொல்றாரு நான் உன்னை அனுப்புறேங்கிறாரு. இவ்வளவு சொல்லியும் மறுபடியும் 14வது வசனத்துல கிதியோன் சொல்றாப்புல, என்னால எப்படி முடியும்? நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? என் குடும்பம் ரொம்ப எளியது, என் குடும்பம் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், நான் ரொம்ப சின்னவன், என்னால் என்ன முடியும்? என் குடும்பம் எளியது, நான் எல்லாருக்கும் சிறியவன், என்கிட்ட என்ன பலன் இருக்கு? என் குடும்பத்தால் என்ன முடியும்? என்ன போய் இவ்வளோ பெரிய பொறுப்பை, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய சொல்றீங்களே, அது எப்படி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவற்றை புலம்பத்தான் செய்கிறான் கிதியோன். பெரியமானவர்களே, பரிசுத்த தேவன் மிக தெளிவாக சொன்னார், the Lord is with you, I am with you. நான் உன் கூட இருக்கிறேன். go with your strength. உன்னுடைய பலத்தோடு நீ போ. ரெண்டாவது அவர் சொன்னது, உனக்கு இருக்கிற பலத்தோட இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். இது ரெண்டாவது சொல்றார். சொல்லி அவன் நான் சிறியவன், நான் எளியவன், என்னால் எப்படி முடியும்? இதுதான் இன்னைக்கு நம்முடைய மன நிலைமை. இதை எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வந்து என்னன்னா மாம்ச பலம், சுயபலம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நாம இன்னும் ஹியூமன் ஸ்ட்ரென்த், மாம்ச பலத்தை தான் நம்பி இருக்கோம், சுய பலத்தை தான் நம்பி இருக்கோம். நீ எப்போ உன் வாழ்க்கையில ஒன்ன நம்பி நீ போராடிட்டு இருக்கியோ, உன் வாழ்க்கையில கடவுளுடைய பலத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. கடவுளுடைய அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீ புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், பைத்தியம் பிடிச்ச மாதிரியே தான் இருக்கணும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பலன் மாம்ச பலன், உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் ஹியூமன் ஸ்ட்ரென்த். ஆமா, உங்ககிட்ட ஹோலி ஸ்ட்ரென்த் இல்லை, பரிசுத்த ஆவியின் பலன் உங்ககிட்ட இல்லை. நல்லா பேசுற, நல்லா எல்லா காரியத்தையும் செய்யற, ஆனா your inner strength is only human strength, your inner strength is only your body strength. ஆமா, ஹோலி ஸ்ட்ரென்த் இல்லை, பரிசுத்தாவின் பலன் இல்லை உன்கிட்ட. அதனால தான் நீ தோத்துக்கிட்டே இருக்க வாழ்க்கையில, அதனால தான் நீ விழுந்துகிட்டே இருக்கிற வாழ்க்கையில, அதனால தான் நீ நிம்மதி இல்லாம இருக்க, அதனால தான் நீ சமாதானம் இல்லாம இருக்க, அதனால தான் நீ வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியாமல் இருக்க. வெளியில நீ ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற, ஆனா உள்ளுக்குள்ள there is no holy strength, பரிசுத்த ஆவியின் பலன் உள்ள இல்ல, only சுய பலன், only மாம்ச பலன். அதனால போராட்டம் போராட்டம் போராட்டம். என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது, நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருக்குது, நாங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில எத்தனை வருஷம் தான் இப்படி நாங்க இருக்கிறது. ஆமா, ஏன்னா இன்னும் நீ தேவ பலனை பெற்றுக்கொள்ளல. நீ தேவ பலனை பெற்றுக்கொள்ளும் போதுதான் உனக்கு கர்த்தர் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய அந்த சக்தியை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. தேவ பலன் எதை நிர்மூலமாக்கும்? அந்த வசனத்தை எடுத்தா படிக்க பார்ப்போம். ஆமா, தேவ பலன் எதை நிர்மூலமாக்குமா?
அரண்களை நிர்மூலமாக்குமா தேவ பலன். அது சாதாரண பலன் கிடையாது. ஆமா, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்குது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த ஹியூமன் ஸ்ட்ரென்த் இல்லாம உனக்குள்ள ஹோலி ஸ்ட்ரென்த் வரும்போது எரிகோவினுடைய அலங்கத்தை அவ்வளவு பெரிய யானைகளை வைத்து கட்டப்பட்ட பாறாங்கற்கள், யானைகளை வைத்து 20 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய கல், அப்படிப்பட்ட கற்களை வைத்து கட்டப்பட்ட அந்த எரிகோ அலங்கத்தை எந்த ஒரு கடப்பாறையும் இல்லாமல் தானாக இடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவ பலத்தில். அல்லேலூயா. அந்த தேவ பலன் இல்லாததுனால உன் வாழ்க்கையில நீ சூழ்நிலைகளை பார்த்து புலம்பி 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 அநேக வேதனைகளினாலே உன் இருதயத்தை உருவ குத்தி 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 நிறைய காரியங்கள்னால நீ சோர்ந்து போய், ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னும் 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 அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். பராக்கிரமசாலியே, வாலிப பிள்ளைகள், இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் தேவ பலனை பெற்றுக்கொள்ளவே முடியல. ஹார்ட் ஆஃப் மேன் அப்படின்னா ஹார்ட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்க? இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறாங்க? ஹார்ட் ஆஃப் மேன். முழுவதுமாக உலகம். தேவ பலனே இல்லை, கடவுளுடைய பலனே இல்லை. கடவுளுடைய பலன் இல்லாததுனால எதையுமே சாதிக்க முடியாது, வெற்றியே கிடையாது. வசனம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்னால உலகத்தை ஜெயிக்கவே முடியல, தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. முழுவதும் அந்த ஹார்ட் டார்க்னால நிறைஞ்சிருக்கு. சினிமா தியேட்டருக்குள்ள போயாச்சுன்னா எல்லா டோரையும் லாக் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக இருட்டா இருக்கும். ஃபுல்லாக எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். அங்கங்கே இருந்து இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து போகிற மாதிரி அங்கேருந்து புகை மட்டும் வந்துட்டு ஒரு பேட் ஸ்மெல், ஒரு புனவாடை உள்ள இருக்கும். செத்த நீங்கள் உங்களுக்கு செத்த புணத்தோட வாடை பார்க்கணுன்னா நீங்கள் தியேட்டருக்குள்ளே போயிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா அங்கே உள்ள கரெக்டாக அந்த 1 மணி நேரம் கழிச்சு உள்ள அந்த புனவாடை தான் அடிக்கும் ஃபுல்லாக. நீ வெளியே வரும்போது அப்படி நீ வெளியே வரும்போது அப்பவே ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா போதும், அப்படியே ஒரு மாலையை போட்டாச்சுன்னா பாடி தான், புணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. புணம் மாதிரியே இருக்கும். ஏன்னா மாம்ச பலம், சுயபலம், தேவ பலன் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர். இங்க கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் சொல்றான், நான் எளியவன், நான் சிறியவன், என்னால எப்படி முடியும்? ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அனுப்புறேன். அப்படி சொல்லியும் he is not willing to catch the success. அந்த வெற்றி அவனால் பிடிக்க முடியல. 15வது வசனத்துல போராடுறான். இப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அட் லாஸ்ட் 3வது முறை ஆண்டவர் பேசுறார். தேர்ட் டைம் ஸ்பீக். 2 முறை பேசினார், இப்ப 3வது முறை அவன்கிட்ட பேசுறார். என்ன பேசுறாரு தெரியுமா? அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். இப்ப என்ன சொன்னா? நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உன்னோடு கூட. நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப பேசுனது யாரு? தூதன். இப்ப பேசுறது யாரு? ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சு. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய தூதன் சொன்னா, அப்போ அவனுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ட் வரல. நேரடியா தேவன் அவன் கூட பேசுறாரு. நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படிங்கிற வார்த்தை இங்க சொல்றார். ஒரே ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். இதுக்கு மீனிங் என்ன? நீ ஒருத்தரை அடிக்கிறது போல மீதியானியரை அடிப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீதியானியர் மொத்தம் எத்தனை பேர்னா 30,000க்கு மேல இருக்கிறாங்க.
இப்போ ஒரு யுத்தம் நடக்குது இந்த இடத்துல. இந்த யுத்தத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா அவங்க 30,000+, அதுக்கு மேலே 40,000, அதுக்கு மேலே போகலாம், அவ்வளோ பேர் வராங்க, வந்து அழிக்கிறாங்க, இவங்களை நாசம் பண்ணுறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நான் மீதியானியரை முறியடிப்பேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்னா, இவன் என்ன பண்ணுறான், கிதியோன் என்ன பண்ணுறான், அந்த யுத்தத்துக்காக அந்த இவனுக்கு எதிராக வரக்கூடிய அந்த மீதியானியரை அவர்களை அடித்து அந்த இடத்துல அந்த போரில் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய ஜனங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறான். முதல்ல எத்தனை பேரை சேர்க்கிறான் தெரியுமா? 32,000 பேரை சேர்க்கிறான். எத்தனை பேர்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, போருக்கு போறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க? நான் ஆண்டவரே, நான் அவங்கள விட ஜாஸ்தி ஆள் சேர்த்துட்டேன். இப்போ அவங்க சைடில் 30,000 தான், இப்போ நம்ம சைடில் 32,000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள விட நம்மகிட்ட எத்தனை பேர் அதிகமாக இருக்கிறாங்க? 2,000 பேர் அதிகமாக இருக்கிறாங்க. ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ மனுஷனே நம்பிட்டு இருக்கிற, இன்னும் நீ மனுஷனே. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அங்க அந்த 32,000 பேர்ல எப்படி அந்த 32,000 பேர்ல யாருக்கு வர விருப்பம் இல்லையோ, யாருக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கோ, அவங்களெல்லாம் திருப்பி போக சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த 32,000 பேர்ல ஹல்லேலூயா கொஞ்சம் பாருங்களேன். அந்த 32,000 பேர்ல 22,000 பேர் அவுட்டு. எத்தனை பேர்? 22,000 பேர் எஸ்கேப். இப்போ மீதி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ கிதியோனுக்கு லேசா உதறல் எடுக்குது. என்ன எடுக்குது? ஏன்னா 32,000 பேர் இருந்த இடத்துல இப்போ 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா எதிராளி 30,000 பேர் இருக்கிறாங்க. எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. லேசா ஒரு உதறல் வருது. இப்பவும் ஆண்டவர் உடலை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட் வை. அந்த 10,000 பேர்ல இந்த டெஸ்ட்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாரு. அந்த ஜெயிக்கிறவங்க மட்டும் கூப்பிடு அப்படிங்கிறாரு. அங்கே ஒரு சோதனை, அது நீங்கள் அப்புறம் படிச்சுங்க, பைபிள் படிச்சுங்க, அதில் என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னு பார்த்துங்க. தண்ணீரை முழங்கால் பண்ணிட்டு வாயினால் குடித்தவர்கள், நக்கி குடித்தவர்கள், 2 மெத்தடில் அவர் சொல்கிறார் டெஸ்ட்டு. அப்போ அதில் ஒரு டீமை கண்டுபிடிக்கிறாங்க. அது 300 பேர். எத்தனை பேர்? இப்போ 10,000 பேரில் எவ்வளோ பேர் போயிட்டாங்க? 9,700 பேர் அவுட்டு. இப்போ 32,000 பேரில் மீந்தது எத்தனை பேர்? எவ்வளோ பேர்? இப்போ எதிராளி எவ்வளோ பேர்? 30,000 பேர். எவ்வளோ பேர்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ போ யுத்தத்துக்கு. இப்போ நீ போ. எப்படி இருக்கும்? என் சைடில் எத்தனை பேர்? 300 பேர். அவங்க சைடில் எத்தனை பேர்? ஆமாம், போய் ஆயிடுறா அப்படிங்கிறாரு. இப்போ ஏன் அப்படி சொன்னாருன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, ரொம்ப கவனிக்கணும் நீங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். 16வது வசனத்துல, ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய். ஒரே மனுஷனை அடிப்பது போல. எப்படி அப்படின்னா என்னன்னா, இப்ப சிம்சோன், நல்ல கவனிங்க, சிம்சோனை பெலிஸ்தர் பிடிக்கிறது போனாங்க. சிம்சோன் கழுதையினுடைய தாடை எலும்பு எடுத்து எத்தனை பேரை கொண்டான்? நிஜமாவா? எத்தனை பேரை கொண்டா? 1000 பேரா? நிஜமாவா சிஸ்டர்? ரீதியா சிஸ்டர்? அப்படி 1000. அப்புறம் அப்படி முறைச்சு பாருங்க. நிஜமாவான்னு கேட்டோன்னு அப்படி பார்க்குறாங்க. ஆமா, நிஜமாவா? போய் சொல்லுங்களேன். 1000 பேரையா கொண்டான் சிம்சோன்? கழுதையின் தாடை எலும்பு எடுத்து சிம்சோன் எத்தனை பேரை கொண்டான்? ஆமா, பின்னாடி இருந்து சத்தம் வருது. ஆமாங்க ஐயா, 1000 பேரை தான் கொண்டான். ஹல்லேலூயா. எங்க போச்சு? எல்லாரும் கிதியோன் மாதிரியே இருக்கிறீங்களே. நியாயமா? பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. 1000 பேரை கொண்டான். ஒரு ஆள் எத்தனை பேரை கொண்டான்? ஹலோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் எத்தனை பேரை கொண்டான்? இப்போ சிம்சன் ஒரு ஆள் நிக்கிறான். அவனுக்கு எதிரில் எத்தனை பேர் வராங்க? 1000 பேர் வராங்க. எத்தனை பேர் வராங்க? உனக்கு விரோதமா 1000 பேர் இருக்கிறாங்கன்னா உன்னால முடியுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்க, உன்னுடைய பலத்தினால முடியாது, ஆனா தேவ பலத்தினால முடியும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஒன்னு சுற்றி இருக்கக்கூடிய பாரம் மலை போல இருக்குது, கடன் பிரச்சனை மலை போல இருக்குது. ஆமா, ஆனா உனக்குள்ள தேவ பலன் இருந்தாச்சுன்னா அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது சொன்னபடியே போகும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பலன் என்ன பலன்? உனக்குள்ள தேவ பலன் வரும்போது, ஹோலி ஸ்ட்ரெங்த் வரும்போது
உன் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை மலையை போல இருந்தாலும் that is not impossible. அதாவது அது முடியாத, அந்த மலையை நவுத்துறது பெரிய காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. You can do. உன்னால முடியும். பிகாஸ் உன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ஹோலி ஸ்ட்ரென்த், தேவ பலம். இன்னைக்கு அந்த பலத்தோடு நீ இந்த மாதத்திலிருந்து நீ துவங்கு. நீ தேவ பலனை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் செய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ சிறியவன் தான், நீ எளியவன் தான், உன்கிட்ட பலன் இல்லதான். ஆனா வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆமா, நீ புழுதியில தான் இருக்க, நீ குப்பையில தான் இருக்க. ஹலோ, நீ புழுதியில தான் இருக்க, நீ குப்பையில தான் இருக்க. நீ புழுதியில இருந்தாலும் சரி, நீ குப்பையில இருந்தாலும் சரி, பரிசுத்த தேவன் உன்னை புழுதியிலிருந்து எடுத்து விட்டார் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. உன்னை குப்பையிலிருந்து எடுத்து விட்டார் என்பதை மறந்து விடாதே. அவர் உன்னை புழுதியிலிருந்து எடுத்திருக்கிறார், உன்னை குப்பையிலிருந்து தூக்கி இருக்கிறார். ஹலோ, விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சின்னவனை எத்தனை பேருடைய பலத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அல்லேலூயா. நீ சின்னவனா இருக்கலாம், நீ சிறியவனா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை பலத்த ஜாதியை எழுப்புவார். உனக்கு தேவை ஹோலி ஸ்ட்ரென்த், தேவ பலன். மாம்சத்தோடு போராடாத, மாம்ச பலத்தோடு போராடாத. கர்த்தருடைய தூதன் ஃபர்ஸ்ட் உனக்கு சொன்னான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. 2வது கர்த்தரே உன்கிட்ட வந்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. அப்படின்னா என்ன? உன் முன்னாடி 1000 பேர் இருந்தாலும் உனக்கு 1000 பேர் கண்ணுக்கு தெரியாது. உன் முன்னாடி மலை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை உனக்கு தெரியாது. ஐ கேன் டூ, இதை என்னால் முடியும், இந்த பிரச்சனையை என்னால் தூக்கி போட முடியும். இது மட்டும்தான் உன் மைண்டில் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. உன் வாழ்க்கையில் வேற எந்த மைண்ட் செட்டும் எந்த நெகட்டிவ் தாட்ஸும் உனக்குள்ள வராது. இந்த சூழ்நிலையை என்னால் முடிக்க முடியும். உன் ஆஃபீஸில் உனக்கு ஒரு சேலஞ்ச், இவ்வளோ பெரிய வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க, அது எப்படி? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியவே. இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஹலோ, இந்த பொறுப்பை உனக்கு அவங்க கொடுக்கல. நீ தேவ பலனை பெற்றுக்கொண்ட பிள்ளையா இருந்தா ஆண்டவர் அந்த பலனை உனக்கு கொடுத்துருக்கிறார். தட் இஸ் த ஃபேக்ட். இது என்ன தெரியுமா? இட் இஸ் சேலஞ்ச் ஃபார் யூ. 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே ஆள் உன்கிட்ட கொடுத்துருக்காருன்னா நீ 1000 பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய ஆள். அதை ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அது உன் எஜமானுக்கு புரிய வைக்கணும். அதான் ஆண்டோடைய சித்தம். ஏய், அவனை மட்டும் விட்டுறாத. அவன் எத்தனை பேர் வச்சாலும், எத்தனை பேர் எவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தாலும் அவன் செய்வான். இந்த சின்ன வேலை மட்டும் அவன் செய்யக்கூடியவன் இல்லை. அவன் எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலும் அவன் செய்வான். பிகாஸ் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அந்த உலக எஜமானுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவரும் தேவன். அல்லேலூயா. அதனால என் கஷ்டம், என் வேலை மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் பராக்கிரமசாலிகளுக்கு தான் அந்த யுத்த அனுபவத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதனால வெளியே போயிட்டு எத்தனை பேர் அடிக்கலாம் அது பிளான் இல்லை. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உன்னை போட்டு குத்திக்கிட்டே இருக்கு, உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. உன் மூளையை அப்படியே அது வேலை செய்ய விடாம பண்ணி வச்சிருக்குது. உன்னால அரண்களை நிர்மூலமாக்க முடியல. அந்த அரண்கள் உன்னை சுத்தி வெளியே வர முடியாம அப்படியே இந்த பக்கம் போனாலும் மூஞ்சில இடிக்குது, அந்த பக்கம் போனாலும் மூஞ்சில இடிக்குது, சுத்தி சுத்தி இடிக்குது அந்த அரண்கள் எல்லாம். ஆனா நீ உட்கார்ந்த இடத்துல உன்னை சுத்தி இருக்கிற எல்லா அரண்களையும் இடிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நீ தகுதியா? அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார்.
ஆனால் நீ வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஞாபகம் வச்சுங்க, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அரண்களை உன்னால் இடிக்க முடியும், தகர்க்க முடியும், எழும்பி நிற்க முடியும், ஜெயிக்க முடியும், தேவனுக்கு சாட்சியாய் எழும்ப முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் கிதியோனை சாட்சியை எழுப்பினாரா இல்லையா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீ ஒருவேளை இன்னைக்கு சின்னவனா இருக்கலாம், நீ ஒருவேளை இன்னைக்கு சமுதாயத்தில் சிறியவனா இருக்கலாம், நீ ஒருவேளை இன்னைக்கு ஒரு குப்பையா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீ உன் சமுதாயத்தில் உன் குடும்பத்துக்கு முன்னாடி நீ ஒரு புழுதியா இருக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒருபோதும் மறந்து விடாத, பரிசுத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு இன்னைக்கு புறப்படு. ஆம், தேவன் உன்னோடு கூட இருந்து நிச்சயமாக அவர் உன் சத்துருக்களை நிர்மூலமாக்குவார், உன் சூழ்நிலைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். உனக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா அரண்களையும் உன்னால் மட்டுமே நிர்மூலமாக்க முடியும், வேறு யாராலும் முடியாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்குள் நீ உன்னை அர்ப்பணி. அந்த நம்பிக்கை மட்டும் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஒரு அரை மெண்டல் மாதிரியே சுத்திட்டு இருக்கு. ஆமா, வேற வழியே கிடையாது. என் லைஃப்ல எல்லா சிச்சுவேஷன் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. ஆமா, இன் ஆல் மை சிச்சுவேஷன்ஸ் ஐ எம் ஹாப்பி. எதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. தேவன் கொடுத்துருக்கிற அந்த பலத்தில் நம்ம ஓடும், அவ்வளோதான். நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் நம்ம ஓட ஆரம்பிக்கணும். நீ இன்னைக்கு அப்படியே உன்னுடைய ஓட்டத்தை துவக்கு. கர்த்தர் உன் வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா அரண்களையும் அவர் நிர்மூலமாக்குவார். எல்லா அரண்களையும் என்னமாக்குவார்? இன்றைக்கும் தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The angel of the Lord appeared to him and said to him, the Lord is with you. You are the mighty man. You are the mighty man of valor, a man of warrior, war of courage, war of fearless, war of skill, war of extraordinary. Because you are the mighty man. பராக்கிரமசாலி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தூக்கி இருக்கிறார், நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. அல்லேலூயா. உன்னை யாரோட உட்கார வைப்பாராம்? பிரபுக்களோட, ராஜாக்களோட உன்னை உட்கார வைப்பார். உன்னை உட்கார வைக்கிறவர் யாரு? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவரை விட்டுட்டு நீ வேற எங்க போனாலும் சரி, நீ பிரபுக்களோடையும் ராஜாக்களோடையும் உட்கார முடியாது. அவர் மட்டும் உன் கூட இருந்துட்டாருன்னா, ஆமா, உன்னை கர்த்தர் உயர்த்துவது மட்டுமல்ல, எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துல தேவன் உன்னை உட்கார வைப்பார். அல்லேலூயா. வார்த்தையின் சத்தத்தை கேட்டவர்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே பிரியமானவர்களை ஒரு காணிக்கை பாடலை